நான் கூட அஜித் ஃபேன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராயலட்சுமி சொல்லியிருக்காங்க. அதாவது அகிலா, ஜூலி 2 போன்ற இந்தி படங்களை நடிச்சிருக்கவங்க தான் நம்மளுடைய ராயலட்சுமி. அது மட்டும் இல்லாம தமிழ்ல இப்போ மொட்டை சிவா, கெட்ட சிவா, தெலுங்குல கைதி நம்பர் 150 இந்த மாதிரி படங்களையும் நடிச்சிட்டு வராங்க. மார்க்கெட் வந்து ஸ்டெடியா இல்லை அப்படின்ற காரணத்தால சில படங்கள் எல்லாம் அவங்க ஒரு பாட்டுக்கு கூட ஆடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிளாமர் கலந்த கேரக்டர்ல கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நம்மளுடைய ராயலட்சுமி. ஆக்ஷன் ரோல் கூட நாங்க நடிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ராயலட்சுமி. இந்த நிலையில தான் சமீப காலமா நம்மளுடைய ஹீரோஸ்லாம் ஹீரோ கூட இல்ல ஹீரோயின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஸ்டின்ஸ், ரசிகர்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ட்விட்டர்ல டான் பதில் அளிக்கிறாங்க இல்லையா. சோ அதை தொடர்ந்து நம்மளுடைய ராயலட்சுமியும் ஒரு ரசிகர் கேட்ட கேள்விக்கு, அதாவது உங்களுக்கு பிடித்தமான ஹீரோ யார் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைங்க, உடனே டக்குன்னு அஜித் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மங்காத்தா படத்துல அவரோட நடிக்கும் போதுதான் அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்றது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு, நான் அவருடைய ஃபேன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அனுஷ்கா, தமன்னா, காஜல் அகர்வால் இவங்களோட வரிசையில இப்ப நம்மளுடைய ராயலட்சுமியும் இருக்காங்க அப்படின்றதான் முக்கியமான விஷயம். சோ அது பட்டுன்னு சொல்லிட்டாங்க பாருங்களேன், அஜித் ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அங்க முக்கியமான விஷயம். சோ இதை தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.